வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. குக்கு ஒரு பெரிய காட்டுல பறந்து கொண்டிருந்தது. அப்போ அது ஒரு விஷயத்த பார்த்துச்சு. ஒரு பெரிய காட்டில ஒரு பலமான சிங்கம் வாழ்ந்தது. அது காட்டின் ராஜாதான். ஆனா கொஞ்சம் பேராசை கூட இருந்தது. தினமும் ஒரு விலங்கை சாப்பிடணும்னு நினைத்தது. அதனால் எல்லா விலங்குகளும் பயந்து இருந்தாங்க. ஒரு நாள் சிங்கத்துக்கு உணவாக ஒரு சின்ன முயல் அனுப்பப்பட்டது. முயல் சின்னதுதான், ஆனா ரொம்ப புத்திசாலி. நான் இப்படி போனா சிங்கம் என்ன சாப்பிடும், ஏதாவது யோசிக்கணும்னு நினைச்சிச்சு. அது கொஞ்சம் தாமதமா சிங்கத்திடம் போனது. ஏன் தாமதம்னு சிங்கம் கோபமா கர்ச்சிச்சது. முயல் அமைதியா சொன்னது, ராஜா, இங்க இன்னொரு சிங்கம் இருக்குது, அதுதான் ராஜான்னு சொன்னது. அதை கேட்ட சிங்கம் கோபமா போயிட்டது. எங்க இருக்குது காட்டுன்னு சொன்னது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு கொண்டு போச்சு. அதுலதான் இருக்குன்னு சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள்ள பார்த்ததும் தன் முகத்தையே தண்ணீர்ல பார்த்தது. அதுதான் அந்த சிங்கம்னு நினைச்சு கோபமா கர்ச்சிச்சது. அதுக்குள்ளே தண்ணீரும் கர்ச்சிச்ச மாதிரி ஒளி வந்தது. அட, இது என்ன சவால் பண்ணுதா நினைச்ச சிங்கம் கிணற்றுக்குள்ள குதிச்சது. அதற்கு பிறகு அது மேல வரவே இல்ல. காடு முழுக்க அமைதி திரும்பிச்சு. சின்ன முயலோட புத்திசாலித்தனத்தால எல்லாரும் காப்பாத்தப்பட்டாங்க. அந்த கதையை கேட்ட ஆந்த அன்போட சொன்னுச்சு, பலமா இருந்தா மட்டும் போதாது, புத்தியும் இருந்தாதான் உண்மையான வெற்றி. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.